ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய வீடியோ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். பொதுவாகவே கும்பராசிக்கு இந்த 2024 ஒரு சோதனை காலம் என்று தான் சொல்ல வேண்டும். 80% சோதனையும் 20% நன்மையும் நடக்கக்கூடிய காலம். குடும்பத்தில் குழப்பங்கள் நீடிக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலை மந்தமாகவும், கொடுக்கல் வாங்கல் தொழில் இருப்பவர்கள் பாதிப்படைவர். அதிகாரிகள், விவசாயிகள், உத்தியோகஸ்தர்கள், கூலி வேலை செய்பவர்கள் இவர்களுக்கு ஒரு சீரான நிலை இருக்காது. பொதுவாகவே இவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நல்லா பழகியவர்கள் கூட இவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதனால் இவர்களுக்கு ஒரு விரக்தி தன்மையும் ஏற்படும். இந்த ராசி நேயர்கள் கல்வியில் மிக மிக ரொம்ப கடினமாக, ரொம்பவும் கல்வியில் கவனித்து புரிந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும். அவ்வாறு படிக்கும்போது படிக்கக்கூடிய பாடங்கள் கூட மறந்துவிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யுங்க. திருமண வரன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு சோதனை காலமும் ஆகும். சில பேருக்கு நிச்சயம் வரைக்கும் கல்யாணம் நின்றோம், வேணான்ட்டு போயிடுவாங்க. சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல திருமணம் புரியக்கூடிய குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் நினச்ச மாதிரி உள்ள சம்பந்தங்கள் அமையாது. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கும். பிடிச்ச சம்பந்தம் கிட்ட பதில் சொல்லாமல் அப்படியே விலகி போகிற மாதிரி இருக்கும். அதனால் சில பேருக்கு மனவருத்தியும் ஏற்படலாம். தொழில் எடுத்துட்டோம் அப்படின்னா வாரத்தில் 4 நாளைக்கு ஓடும், 3 நாளைக்கு ஓடாது. அதுலேயும் சில பேர் மனவருத்தி அடைவாங்க. பெயர்கள் இது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்தவங்க, பேசினவங்க, அண்டை வீட்டுக்காரங்க எல்லார்ட்டையுமே நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படியே விலகி போவாங்க. என்னன்னே நமக்கு புரியாது. அது ஒரு சுணக்கமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இருக்காது. அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருக்கும். சில பேர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சம்பளம் கூட பிளாக் ஆகி, அதாவது தடைப்பட்டு வரும். இது வரைக்கும் நல்லா வந்துக்கிட்டு இருந்திருக்கும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக தான் ஒரு 50,000 வாங்குறாரு அப்படின்னா முதல் ஒரு 10,000 கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு 15, அடுத்த மாதம் அதுக்குள்ளே வந்துடும். இப்படி நிற்கக்கூடிய சூழ்நிலை மனவிரக்தி ஏற்படும். அதனால் இப்போ இந்த கும்பராசிக்கு ஒரு சோதனை கட்ட காலமும், எதையும் சாதிக்க முடியாத சூழ்நிலையும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம இப்படியா இருப்போம், நமக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கூட சிலருக்கு ஓடும். அவங்க இதை நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். இது எல்லாமே கிரக அமைப்புகள். நன்மையும் தீமையும் கலந்தது தான் வாழ்க்கை. இந்த கும்பராசி நேயர்களில் 3 நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இதில் ஒவ்வொருத்தவங்களுடைய திசாபுத்திக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும். இப்போ கும்பத்துக்கு 7.5 அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு குரு திசை நடக்கலாம். குரு திசையில் சந்திர புத்தி நடக்கலாம். சந்திர புத்தியில் செவ்வாய் அந்தரம் நடக்கலாம். அப்போ இது 3மே நட்புக்குரியது. அப்போ அதனால் அவங்க வாழ்க்கை நிலை மாறுபடும். கோட்சார பலன்களுக்கும் ஜாதகத்துக்கும் உள்ள தொடர்பு பார்த்தோம்னா, கோட்சாரம் ஒவ்வொரு தடவையும் பேச்சியாகி போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஜாதகத்தில் அந்தரங்கள் தசாபுத்தியில் எல்லா கும்பராசினியர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதான் விஷயம். அப்போ ஜாதகத்துலேயும் நல்லா இருந்து கோட்சாரத்துலேயும் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு டபுள் ஜாக்பாட்டு மாதிரி. ஜாதகத்தில் நல்லா இருக்குது, கோட்சாரத்தில் சரியில்லை அப்படின்னா என்ன ஆகும்? 7 நாளில் 5 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, 2 நாள் கோட்சாரத்துடைய வேலை காட்டார்கள். அதான் விஷயம். அப்போ எதையுமே ஜாதகத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கப்படும் போது அதோடைய நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சு வரும். அப்போ இந்த கும்பராசி நேயர்களுக்கு 2024 வெற்றி கனி கிட்ட இருந்தாலும் அதை பறிக்க முடியாது, அதை பறிக்க விடாது. அதனால் எல்லா வகைகளிலும் எல்லா நேரங்களிலும் போக்குவரத்து, மற்றவர்களுடைய பேசும் தன்மை,
குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் தாழ்மையாக பேசுகிறது, கோபம் இல்லாமல் பேசுகிறது, வியாபாரிகளுக்கு கொடுத்த பொருள்களுக்குரிய காசை வாங்குறதுக்கு கொஞ்சம் பொறுத்து இருந்து வர்றது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நம்ம செய்து கொள்ள வேண்டியதுக்கு மிக மிக அவசியமாகும். கும்பராசி நேயர்கள் இன்னும் பல வளங்களை பெறணும்னு எல்லாம் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.